ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் 3 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். ஒன்று, நான் இஸ்ரவேலின் தேவன் என்றும் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும் என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுவதில்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பல நாமங்கள் இருந்தாலும் அவர் இஸ்ரவேலின் தேவன். அது ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை, ஒரு குறிப்பிட்ட இனத்தை, ஒரு குறிப்பிட்ட மக்கள் காரியங்களை குறிப்பதாக நாம் இங்கே எடுத்துக்கொண்டாலும் பவுலடியார் அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். நீங்கள் ரோமர் கழுதல் நிருபத்தை வாசித்து பார்ப்பீர்கள். நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் ஆவிக்குரியவர்கள், மாம்சத்தின்படி விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் ஆவியினாலே விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்களே யூதர்கள். அப்போ இஸ்ரவேலர் என்பது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட சந்ததி. இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறோம். நம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. We are all chosen people for God. ஆண்டவருக்காக நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலின் தேவன், உங்கள் நடுவில் இருக்கிறவர். எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை மிக ஆழமாக அழுத்தமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். நாம் கலங்கும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வரும் பொழுது ஆவியான தேவன் நம்மை பார்த்து சொல்கிறது, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? அதுதான் கீழே தொடர்ந்து அந்த காரியங்கள் வருது. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வெட்கப்பட விடுகிறது அவருடைய காரியம் அல்ல. நாம் பல நேரங்களில் வெட்கம் அனுபவித்ததைப் போல நமக்கு தெரியும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். சங்கீதக்காரன் 66ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்களுக்கு வழியாக நான் கடந்து வந்தாலும், என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டாலும், அவர் எனக்கு செய்ததை நான் அறிவிக்காமல் இருக்க முடியாது. நிலத்தையும் கொடுப்பையும் செலுத்துவதை பார்க்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை துதித்து அவரை உயர்த்துவதையே நான் விரும்புகிறேன். இதே சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த ஆகாமிய கூடாரங்கள் என்பது ஒரு மோசமான கூடாரம் அல்ல, ஒரு நல்ல மேன்மையான ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தில் நாம் வெளியிருந்து பார்க்கும் பொழுது அது கூடாரம் போல தெரிந்தாலும், உள்ளே போய் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன அரண்மனைக்குள் போனதை போல நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். வனாந்திரத்தில், டெசர்ட்டில் அந்த கூடாரங்களை அமைப்பார்கள். இந்த நாடோடிகளாய் இருக்கிறவர்கள் அந்த கூடாரங்களை அவர்கள் செய்வார்கள்.
இந்த கூடாரங்களுக்குள் நாம் போய் உள்ளே உட்கார்ந்தால் நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், ஒரு ஏசி போட்ட அறைக்குள்ளே போனதை போல ஒரு ஃபீல் இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்கும், கட்டில் இருக்கும், அந்த ஸ்க்ரீன்ஸ், அவங்க போட்டிருக்க ஸ்க்ரீன்ஸ் லைட் வெளிச்சத்தில் அப்படி ஜொலிக்கும். ஆனால் தாவீது சொல்கிறாரு, அது எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும் அதெல்லப்பா எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பேன். ஏன்னா என் ஜனங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் என் கூட இருந்து வெட்கப்படாதபடி பாதுகாக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வெட்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ செய்ய துடிக்கிறவர். இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான், ஆண்டவர் நம் நடுவில் இருந்தாதான், தம்முடைய ஜனம் என்று நம்மை அழைத்தால்தான் ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுவார் என்பதையோ வாக்குத்தத்தமாய் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரே, அந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. ஆனால் நாம் தேவனுடைய ஜனமாய், இஸ்ரவேலின் ஜனமாய், அவர் நம் நடுவில் இருக்கிறவராய், நாம் அவருடைய ஜனம், வெட்கப்படாத ஜனமாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் பல சம்பவங்களை, பல சூழல்களை, பல காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திருப்போம். தாவீது இவைகள் எல்லாவற்றிலும் மேன்மையாய் ஒரு காரியத்தை பார்க்கிறார். தன்னுடைய தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், தன்னை வெட்கப்பட விடவில்லை என்று அவர் அறிந்திருந்தாலும் அதைவிட மேலான ஒரு காரியத்தை அவர் அனுபவமாக கொண்டிருந்தார். அதுதான் பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகம். தாவீதுக்கு கிடைத்ததான அந்த பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகத்தை அவர் காத்து கொண்டார். அவருடைய ஜெபமெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரே, ஒருவேளை நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டேனா, தப்பிதம் பண்ணிட்டு உங்களை விட்டு நான் தூரம் போயிடுறேனா, என்னை ஆராய்ந்து பாருங்க. அதில் ஒரு விஷயத்தை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்னை விட்டு விலக்கிறாதீங்க, என்னை விட்டு எடுத்து போட்டுறாதீங்க. அவர் எனக்கு வேணும், அவர் எனக்குள்ளே தங்கணும். அந்த அனுபவத்தை நான் இழந்துடவே கூடாது. இது நாம் தாவீதினிடத்தில் உற்று கவனிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? நான் இஸ்ரவேலின் தேவனை உடையவனா? அவர் நடுவில் இருக்கிறாரா? அவருடைய ஜனமாய் என்னை வெட்கப்படாமல் பாதுகாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய ஜனம்தானா என்பதெல்லாம் யோசிக்காமல் அதற்கு மேலே ஒன்றை வைத்திருக்கிறாரே, எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை விட்டு விலகிறது என்று நாம் கண்டுபிடித்து விட்டால், அவரை நம்மை விட்டு விலகாதபடி நாம் ஒப்புரவாகி அவருக்குள் வளருவதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேகருக்குள்ள அசுத்தாவி வருகிறது தெரியாது, ஆனால் போகிறது தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவி வருகிறது தெரியும், போகிறது தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகிறது தெரியாது. சவுலுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தார், ஆனால் அவர் விலகினது தெரியாது. தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உள்ளே வந்து உட்கார்ந்துருந்தது. அது அலக்கடிக்கும் போது தான் அவனுக்கு தெரியும் அது அசுத்தாவி என்று.
தாவீது அதனால தான் சொல்கிறாரு, தான் அந்த சவுலுடைய காரியத்தை பார்த்தாரு. நிறைய பேர் ஆண்டவருடைய அபிஷேகத்தை விட்டு விலகினவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், உம்முடைய ஆவியை என்னை விட்டு விலக்கி போடாதரும். பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு விலக்கி போடாதரும். ஏன்னா அவர் தான் அச்சாரமானவர். எதிரில் இஸ்ரவேலின் தேவன், நான் உன் நடுவில் இருக்கிறவர். அது மட்டும் இல்லை, நீ என் ஜனம் என்று உறுதி கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, பெரிய நன்மைகளை செய்ய பண்ணுகிறது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவார். தரிசனங்கள், சொப்பனங்கள், தேவ திட்டங்களை நமக்குள்ளே வெளிப்படும். இதை நாம் ஒருபோதும் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த தேவன் என்னை உங்களை நடத்த அவர் விருப்பம் உள்ளவர். நாம் இழந்து விடாதபடி அவருக்குள் நிலைத்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஆமென்.